தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாத்திராகம் 1:13-14 வாசிகளை. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவ்வேலை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். பாத்தீங்களா? அவர்கள் ஜீவனே கசந்து போயிருந்தது, கசப்புக்குள்ளே இருந்தார்கள். என்னடா இது வாழ்க்கை? ஆண்டவர் நம்முடைய தெய்வம் இங்கே இருக்கிறார், இருந்தால் இப்படிலாம் நடக்குமா என்று ஆண்டவர் மேல் கசப்பு, பார்வோனின் மேல் கசப்பு, பிரச்சனை நிமித்தம் பலவிதமான கசந்து ஆலோட்டிகள் மேல் கசப்பு, இப்படி பலவிதமான கசப்பிலே ஊறி கிடந்தார்கள். அந்த கசப்பை ஆண்டவர் அகற்றாவிட்டால் இவர்களை கொண்டு போய் கானான் தேசத்தில் சேர்க்க முடியாதுங்க. கானான் தேசத்தில் கொண்டு போய் கர்த்தர் சேர்க்கணும்னா இந்த வியாதிக்கு கர்த்தர் வைத்தியம் பார்க்கணும், சிகிச்சை பார்க்கணும், இந்த வியாதியை முற்றிலும் அகற்ற வேண்டும். இல்லைன்னா போய் சேர்க்க முடியாதுங்க. ஆகவே தான் வைத்தியம் பார்ப்பதற்காகத்தான், கசப்பை அகற்றுவதற்காகத்தான் இந்த மாறா என்கிற கசப்புங்கிற சோதனையை கர்த்தர் வழிநடத்தினார். இந்த மாறாவை கர்த்தர் பயன்படுத்தினால் கசப்பை அகற்றணும் சொல்லி இதுக்கு தாங்க அவர் அனுமதிச்சிருக்கார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிற எதுவாக இருக்கட்டுங்க. ஏன் அனுமதிக்கிறாரு? ஸ்தோத்திரம். நமது நன்மைக்காகத்தான் அனுமதிக்கிறார். நாம் விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறோமா, பின்தங்கி இருக்கிறோமா? நாம் நம்மை சார்ந்திருக்கிறோமா, தேவனை சார்ந்திருக்கிறோமா என்கிற சில பாடங்களை கற்றுக் கொடுக்க, விசுவாசத்தை சோதிக்கத்தாங்க இந்த போராட்டங்கள்லாம். இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, விருதாவாக நம்ம அவர் சோதிக்கிறது இல்லை. எல்லா சோதனையும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாகத்தான் அனுமதிக்கிறார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அதனால தான் சொன்னாருங்க என்றார். சில சோதனை வழியாக கடந்து போகலாம், நீங்கள் பல கேள்வியோடு இருக்கலாம். கர்த்தர் உங்களை விருதாவாக சோதிக்கவில்லை, சில பாடங்களை கற்றுக் கொடுத்து இந்த புனித யாத்திரையிலே நீங்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்றோ, கர்த்தர் வைத்திருக்கிற அந்த லக்கை, பந்தய பொருளை, அந்த சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்க ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் நடத்துகிறாருங்க. ஆகவே தான் சோதனை. அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஒருவேளை குடும்பத்தில் சில நிகழ்ச்சி மூலம் நீங்கள் கசந்து கொண்டிருக்கலாம். அந்த கசப்புக்கு இடம் தராமல் அந்த கசப்பை எடுக்கும்படியாக, பிடுங்கி எறியும்படியாய் ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க. ஆண்டவரத்தில் கேளுங்க. அவர் யார் என்றால் இதெல்லாம் அகற்றி கசப்பை மதுரமாய் மாற்றுகிற தெய்வம், அவர் நம்மை குணமாக்குகிற தெய்வம், அவரே நம் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.